நாட்டில் அண்மையில் பெய்த மழையால் நீர்மின் நீர்த்தேக்கங்களின் நீர் சேமிப்பு மட்டம் 66.5% உயர்ந்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதன் மூலம் நாட்டின் மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த அழுத்தம் தற்காலிகமாக குறைந்துள்ளதாக தேசிய முறைமை இயக்குநர் சபையின் தலைவர் டாக்டர் பிரதீப் பெரேரா தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களில் தற்போது சுமார் 850 ஜிகாவாட் நீர் சேமிப்பு உள்ளதாகவும் அண்மைய மழைக்கு முன்னர் இது சுமார் 560 ஜிகாவாட் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர் சேமிப்பு காரணமாக செப்டம்பர் முதல் வாரம் வரை மின்சார விநியோகத்தை ஒப்பீட்டளவில் நிலையான முறையில் நிர்வகிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வறட்சியான காலநிலை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் நீண்டகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 250 மெகாவாட் மற்றும் 150 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்புகளை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேவேளை அதிக வெப்பநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களில் ஆவியாதல் அதிகரித்தாலும் தற்போதைய நிலையில் அதன் தாக்கம் குறைவாகவே இருப்பதாக தேசிய முறைமை இயக்குநர் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார்.